சென்னை தாம்பரத்தில் மளிகை கடையின் ஷட்டரை வளைத்து பணம் மற்றும் பொருட்களை வடமாநில கும்பல் கொள்ளையடித்து சென்றுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான். மீரான், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன? வணக்கம். சென்னை தாம்பரம் மேற்கு தாம்பரம் மிக முக்கியமான ஒரு தெருவாக இருப்பது கோவிந்தராஜன் தெரு. தாம்பரம் அந்த மேற்கு தாம்பரம் நேசு திரையரங்கம் அருகே இருக்கின்ற இந்த கோவிந்தராஜன் தெருவில் ஆள் நடமாட்டம் எப்பொழுதும் இருக்கும். இந்த பகுதியில் வரதராஜன் ட்ரேட் மார்ட் என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு மளிகை கடை, மொத்த விற்பனை கடையானது செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் 10க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். நேற்று இரவு வழக்கம் போல அவர்கள் கடையை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். இந்த கடைக்கு மொத்தம் 5 சட்டர்கள் இருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை இந்த வீட்டின் அந்த கடையின் அருகே இருக்கின்ற வீடுகளில் இருப்பவர்கள் பார்த்த பொழுது இந்த கடையின் ஒரு சட்டரானது வளைந்திருந்திருக்கிறது. உடனடியாக அந்த கடை உரிமையாளர்களுக்கு அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கடை உரிமையாளர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது கடையின் சட்டரை வளைத்து கொள்ளை சம்பவம் நடந்தது தெரிய வந்தது. உடனடியாக தாம்பரம் போலீசாருக்கு அந்த கடை உரிமையாளர் தகவல் அளித்ததன் பேரில் தாம்பரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளை பார்த்த பொழுது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. 4 கொள்ளையர்கள் அதிகாலை 4:30 மணி அளவில் அந்த கடையின் அருகே உட்கார்ந்திருக்கிறார்கள். பின்னர் அந்த ஆள் நடமாட்டம் இருக்கும் நேரத்திலேயே அவர்கள் அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த கடையின் சட்டரை கைகளாலேயே வளைத்து அதில் ஒருவர் உள்ளே நுழைந்து செல்லும் காட்சியானது அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருக்கிறது. அந்த கடையை பொறுத்த வரைக்கும் 4 கல்லாக்கள் இருக்கின்றன. 4 கல்லாக்களிலும் அந்த நபர் உள்ளே நுழைந்து அந்த கல்லாவில் இருந்த பணத்தை திருடி கொண்டு அங்கிருந்து அவர்கள் மீண்டும் அந்த சட்டரை வளைத்த பகுதியிலிருந்து ஒருவர் வெளியில் வந்து சாவகாசமாக அவர்கள் அந்த பணத்தோடு அவர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகளானது அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகிறது. இதை பார்த்த அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. பொதுவாக தாம்பரம் மேற்கு தாம்பரம் பகுதியில் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி கோவிந்தராஜன் தெரு. அதிகாலை 4:30 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றது. அந்த பகுதியில் இருக்க பொதுமக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தாலும் அந்த பகுதியில் முறையாக ரோந்து செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள். மிக முக்கியமான தெருவு, அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள தெருவில் நடந்த கொள்ளை சம்பவமானது தாம்பரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி மீரான், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.